வணக்கம். இப்போ நாங்கள் வந்து திருச்செந்தூர் வந்துட்டோம். இது நீங்கள் பார்க்குற 3வது எபிசோட்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் காலைல ஒரு சரியாக ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்துட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலை பார்க்க போகிறோம். நேற்று நைட் 1:30 மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம் திருச்செந்தூர். முதல்ல மழை பெஞ்சதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சாப்பிட்டு வரதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் வர பாதையை ரொம்ப இருட்டில் ஒன்றுமே தெரியாததுனால கொஞ்சம் பொறுமையாக வர வேண்டியதாகிடுச்சு. இப்போது கிளம்பி நாங்கள் எல்லாம் திருச்செந்தூர் போகிறோம். அங்கே நம்ம போய் பார்க்கலாம். கோயில் பக்கத்துலேயே கோயிலோட கார் பார்க்கிங்லேயே கார் பார்க் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே இருக்க பெய்டு பார்க்கிங்லேயும் நீங்கள் விட்டுக்கலாம். நாங்கள் ரொம்ப இயர்லியாக வந்ததுனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் கார் பார்க்கிங் ஈஸியாக பண்ணிட்டோம். கார் பார்க்கிங்லேருந்து கோயிலுக்கு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த 400 மீட்டர் டிஸ்டன்ஸும் நாங்கள் நடக்கும்பொழுது சுற்றி மயிலோட சத்தமாக கேட்டுட்டு இருந்தது. ஆனால் எங்களால் எந்த ஒரு மயிலையும் பார்க்கவே முடியலை. திருச்செந்தூர் முருகன் கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் வீடாக திகழ்கிறது. பழைய இலக்கியத்திலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிட்டுள்ள இந்த கோயில் 2000-3000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. இந்த கோயிலானது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்திருக்கிறது. காலையில் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி வந்திருந்தாலும் எங்களுக்கு முன்னாடியே மக்கள் திரண்டு க்யூவில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு சம்பவத்தால் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த திருச்செந்தூர் தெய்வான யானையை பாகன் கோவிலை சுற்றி கூட்டிகிட்டு போனதை நாங்கள் பார்த்தோம். காலையில் வரும்பொழுது இருட்டில் எங்களால் ஒரு மைல் கூட பார்க்க முடியல. ஆனால் விடிஞ்சதும் நாங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரே மைல்களாக தெரிஞ்சது. 157 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலோட கோபுரம் மொத்தம் 95 தளங்களை கொண்டது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும் கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கு. மற்ற 5 கோவிலும் மாற்றாக மலை மேல் அமைஞ்சிருக்கு. புராண கதையின்படி இங்குதான் முருகன் சூரபத்மன் என்ற அசுரனை சண்டையிட்டு வென்றதாகவும் அந்த நிகழ்வை தான் ஆண்டுதோறும் சூரசம்ஹாரம் என கொண்டாடப்படுகிறது. இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் திருச்செந்தூர் முருகன் கோயிலை சீரமைக்க 300 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதனால் எங்கே பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி கடலில் ஒரு வாட்டி குளிச்சுட்டு நாழிக்கரையில் ஒரு வாட்டி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முருகனை பார்க்கறதுக்காகவே நம்ம கோயில் உள்ளே போகணும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சு வெற்றியும் அமைதியும் கிடைக்குன்றது ஒரு நம்பிக்கை. அதனால் தமிழ் பண்பாடு, பக்தி, வரலாறு ஆகியவற்றில் சிறப்புமிக்க இந்த கோயிலை நாம் குடும்பத்தோடு சென்று வழிபட வேண்டும். கோயிலை சுற்றி நிறைய சின்ன சின்ன கடைகள் இருந்துச்சு. அங்கே முருகனை பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய புகைப்படங்கள், முருகனோட வேல், முருகனோட சிலைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க.
நாங்களும் எங்களுக்கு தேவையான சில பொருட்களை வீட்டுக்கு கொண்டு போக வாங்கணும். இப்போ நாங்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து இங்கே தான் அக்கா, உங்கள் என்ன கடை பேர் என்ன? கடை பேரு பாத்திமா. கடை பேர் ஃபாத்திமா ஜூஸ் ஸ்டால். ஃபாத்திமா ஜூஸ் ஸ்டால். ஆனால் பேர் வைங்க, பேர் இல்லை பாருங்க. இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன இது சாத்துக்குடி வந்து இங்கே தான் ரேட்டு கம்மி. ஊர் நீங்கள் அங்கெல்லாம் வாங்கினீங்கன்னா டபுள் த ரேட்டுக்கு விற்கிறாங்க. நீங்கள் எதாவது வந்து வாங்கினோன்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ட்ரிபிள் ரேட்டா? ஆமாங்க, செம்ம ரேட்டுக்கா. எங்க உள்ள? அப்படியா? ஆமா ஆமா, ஹோட்டல் ரொம்ப அதிகம். இப்போ நாங்க வந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டு அங்கிருந்து தனுஷ்கோடி போக போறோமா? தனுஷ்கோடி போக போறோம். எவ்வளவு நாளா கடை வச்சிருக்கீங்க நீங்க? ஜஸ்ட் நான் கொஞ்ச நாள், ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன். நீங்க கடையே போட்டீங்க? அவங்க அந்த கடையில ஒர்க் பண்ணி கடையே போட்டிருக்காங்க. உண்மையில நல்ல ஒரு டெவலப்மெண்ட். இவங்க கடை பார்த்தோன்னா திருச்செந்தூர் கோயில் பக்கத்துலேயே இருக்க வட்டாட்சியர் அலுவலகம் எதிர்த்தவே இருக்குது. இவங்க கடையில் தான் ஜூஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கோயில் பக்கத்தில் இருக்க எல்லா கடையிலையும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. எனக்கு ரீசனபிளாக இருந்ததுனால உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன். கோவில் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாங்கள் இந்த ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூமோட ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 2000 ரூபாய். குழந்தைகளோட சேர்த்து மொத்தம் 6 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு இந்த ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. நாங்கள் இன்னும் நிறைய இடம் போக வேண்டியதாக இருக்கிறதுனால நாங்கள் ரூமில் இருந்து சீக்கிரம் வெக்கேட் பண்ணி கிளம்பிட்டோம். நீங்களும் உங்களுக்கு இந்த ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. நாங்கள் இதுக்கப்புறம் தனுஷ்கோடி கிளம்பி போக போகிறோம். அங்கே நடந்த மறக்க முடியாத சில நிகழ்வுகளை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.